peacemakers of Christo. பெருமை கொண்டாடுகிறது தான் அதிகம். யாக்கோபு யவனனுடைய தாய் என்ன செய்கின்றாள்? என்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய அருகிலே நீர் அரியணையில் அமரும் பொழுது இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அப்ப அந்த தாயினுடைய சுயநலங்கள் கூட என்ன, அதிகாரத்துக்கு வரணும், பெருமைப்படணும், நான் பெரிய ஆள்னு காமிச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிற விவிலியத்திலேயே பார்க்கிறோம். அப்ப நம்ம ஊர்ல ஏன் இருக்காது? கண்டிப்பாக இருக்கும். தெய்வ பிள்ளைகளே, ஃபாதர் டேவிட் இறைவன் வழியாக என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், இல்ல இறைவன் ஃபாதர் டேவிட் வழியாக என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், இந்த தற்பெருமைகளை எல்லாம் நாம் அகற்றி போட வேண்டும். தெய்வ பிள்ளைகளே, நமக்காக இயேசுநாதர் அவதிப்பட்டார், கஷ்டப்பட்டார், கண்ணீர் விட்டார், அவர் அடிபட்டார், அவமானப்பட்டார். இதையெல்லாம் தாங்கி கொண்டு அவர் என்ன செய்தார்? மரணப்பட்டார். மரணப்பட்டு என்ன செய்தார்? அவர் உயிர் தெழுந்தார். அப்ப உன்னுடைய கஷ்டத்திற்கும் உன்னுடைய பாடுகளுக்கும் என்ன இருக்கிறது? ஒரு ரட்சிப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நாம் ஒரு நாள் அரியணையில் அமர வேண்டும். அது இந்த உலகத்தின் அரியணையா? கிடையாது. நம்ம பரலோகத்தின் அரியணையில் அமர வேண்டும் என்பதை நாம் இந்த வேளையிலே சிந்திக்க வேண்டும். இன்னைக்கே நீயோ நானோ செத்தா ஆண்டவர்கிட்ட நம்ம போக முடியுமா? போகவே முடியாது. டைரக்டா கொண்டு போய் நரகத்துல போட்டுருவார். நமக்கெல்லாம் டைரக்ட் டிக்கெட் தான் நரகத்துக்கு. நமக்கெல்லாம் வெயிட் கொஞ்ச நேரம் பார்ப்போம் அப்படின்ற சொல்றே கிடையாது. ஏனென்றால் நம்ம விசுவசிப்பதே இல்லை, நம்ம ஜெபம் செய்வதே இல்லை. நம்ம ஜெபம் எல்லாம் சும்மா மனப்பாட ஜெபங்கள் தான். இறைவனை உணர்ற அந்த ஒரு முயற்சி கூட நம்மிடத்துல இல்லை. தெய்வ பிள்ளைகளே, நல்லா புரிஞ்சுக்கங்க. we should have God's experience. if at all we die today, where will we go? Will we go to the souls in purgatory? No. We will be directly sent to hell only, because throughout your life we have not experienced God. We were just memorized some prayers and we were reciting those prayers. We have not experienced the Lord, the Lord's power, the Lord's love. We have not experienced. We just in a routine life, we just say name of the Father and of the Son and of the Holy Spirit. Our Father, Hail Mary. Amen. Glory be to the Father. இதான் நம்முடைய ஜெபங்கள். பரலோக ஜெபம். பரலோகமே அருளிடம் பெரிய தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். இதுதான் முடிஞ்சு போச்சா? கிடையாது. அங்க இறை அனுபவம் எங்க? இறை பிரசன்னம் எங்க? இறைவனுடைய அந்த அருள் எங்க? நீ ஜெபிக்கும் பொழுது அந்த பிரகாசமான ஒளி அங்க இருக்க வேண்டும் அல்லவா? அந்த பரிசுத்த ஆவியானுடைய நிழலிடல் அந்த இடத்துல இருக்க வேண்டும் அல்லவா? இது இருந்தால்தான் பிள்ளைகளே நம்ம ஜெபிப்பதற்கு அர்த்தம். இல்லனா நீ வேஸ்ட் பண்ற. கடவுள் அவர் பிஸியா இருக்கிறாரு, நம்ம தான் வேஸ்ட் பண்றோம். அப்ப நம்ம ஜெபிக்கையில என்னுடைய ஆத்மா கொஞ்சம் சந்தோஷம் அடையுது, அது பிரச்சனையே இல்ல. நீ அமைதியா ஜெபமே சொல்லலனாலும் அமைதியா இருந்தினா அது அமைதியா இருக்கும். நம்ம ஜெபம் சொல்லிட்டு தான் அமைதி வருது அப்படியெல்லாம் கிடையாது. தெய்வ பிள்ளைய சாதாரணமா போய் 1 மணி நேரம் தூங்கு, அந்த அமைதி வந்துடும். ஆனால் இறை அனுபவம் என்பது மிகவும் முக்கியம். If you want to peace, it's not in prayer. You want to peace means go and sleep, you will get the peace. But you should need God's experience. That God's experience will give you a peace. ஆண்டவருடைய அனுபவம் ஒரு சமாதானத்தை கொடுக்கும். அந்த சமாதானம் பரலோக சமாதானம். தெய்வ பிள்ளைகளே, அப்ப அந்த சமாதானம் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உன் மனச, உன்னுடைய அமைதிய, உன்னுடைய சமாதானத்தை கெடுக்காது. இது சும்மா இன்னைக்கு வேண்ட வீட்டுக்கு போனோடனே புருஷன்ட்ட சண்டை போடுற, இப்ப வேண்ட சாயந்தரம் புள்ள வந்தோடனே திட்டுற, அது இருக்க கூடாது. இறை அனுபவத்தை நீ உணர வேண்டும். உன்னுடைய உடலை மறந்து போ, உன்னுடைய ஆவியை மறந்து போ, உன்னுடைய மனதை மறந்து போ, உன் ஞானத்தை மறந்து போ. ஃப்ரீயா ஆவு. எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட அர்ப்பணி. ஆண்டவரே, நான் உன்னை அனுபவிக்க வேண்டும் ஐயா, என் ஆத்மாவை உன்னிடம் பிரகாசமாய் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதோ புறாவின் வடிவில அது பறந்து வருகிறது, ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளும், என் மீது மனமிறங்கும் என்று ஜெபிக்கையில தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் பிரசன்னமாய் இருப்பார்.
நமக்கு தேவையான எல்லா அருளையும் ஆற்றலையும் கிருபையையும் வல்லமையையும் அவர் பொழிவார். தெய்வ பிள்ளைகளே, நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க நான் நம்புறேன். தெய்வ பிள்ளைகளே, கடைசியாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்களில் பெரியவராய் இருப்பவன் சிறியவனாக இருங்கள். சிறியவனாக இருக்கிறவன் ஒரு நாள் பெரியவனாக மாறுவான் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இன்னைக்கு உன் மனைவியோ இல்ல உன்னுடைய கணவனோ உன்னை ஏளனப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம், அடிக்கலாம், திட்டலாம். உன் பிள்ளைகள் உன்னை சாக்கடை என்று சொல்லலாம். ஐயோ, நீலாம் ஒரு தாயே இல்லை, நீலாம் பொண்டாட்டியே இல்லை, நீலாம் ஒரு தகப்பனே இல்லை என்று சொல்லலாம். ஒன்றும் கவலைப்படாது. ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு, ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. எத்தனை சோதனைகள் வந்தால், எத்தனை அவமானங்கள் வந்தால், எத்தனை பலகீனத்துல நீ போனாலும் ஒப்பு கொடுத்துரு. நான் இறைவனுடைய பிள்ளை. தெய்வ பிள்ளைகளே, உனக்கு படிப்பறிவு இல்லாம இருக்கலாம், உனக்கு ஞானம் இல்லாம இருக்கலாம், உனக்கு அழகு இல்லாம இருக்கலாம், உனக்கு ரூபங்கள் இல்லாம இருக்கலாம். ஆனால் ஆத்துமா ஒன்றுதான். ஆத்மா ஒன்றுதான். அது அழகான ஆத்மா, அது பிரகாசமான ஆத்மா, அது சக்தியுடைய ஆத்மா, அது வல்லமையுடைய ஆத்மா. அந்த ஆத்மாவுடைய அழகை எல்லாரும் பார்த்திட முடியாது. உன் ஆத்மாவின் அழகை நீ காணு. ஆண்டவருடைய அந்த அருளையும் கிருபையையும் நீ பெறு. அதை நீ அனுபவிக்கும் பொழுது நீ வெற்றி அடைவாய். My dear brothers and sisters, though you may not be educated, though you may not have a good intellectual capacity, you may not have good beauty, but still don't worry. Your soul, your spirit is beautiful. It is educated that God is a living God and you belong to that God. Your spirit knows. So raise the spirit to the Lord. Raise the spirit to the Lord. Your husband may persecute you, he may neglect you, he may beat you, and you will be ashamed of him. He may give divorce to you. Your wife may hurt you. Your children may neglect you. They may speak ill of you. They may judge you. Don't worry. Don't worry. The Lord is with you. He is empowering you. He knows that the spirit which he has given to you is a Holy Spirit. You should come. You should rise from your depression. You are not a tied up being. You are not in prison. Fly to the Lord. Fly your spirit to the Lord. The Lord will bless you. The Lord will guide you. The Lord will empower you. And you will become a Holy Spirit. You will become a empowered spirit. You will become a powerful spirit. தெய்வ பிள்ளைகளே, அதனால தேவனோடு இணைந்து நாம் ஜெபிக்கும் பொழுது, தேவனாக மாறும் பொழுது, தேவன் அனுபவத்தை நாம் பெறும் பொழுது நாம் சக்தியுள்ள படைப்புகளாக மாறுகிறோம். அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரன் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரன் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றும்
உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றார் உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள் மற்றுமாக உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிப்புக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள். நம்முடைய திருச்சபையில உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றுமாக மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றுமாக குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்களுடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்துல கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்க. தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்க, கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினார், உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.